ஒரு தேசிய கட்சியோட ஒரு தலைவர் நயனா நாகேந்திரஜி அவர்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை விட்டாப்புல. தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பேசிருக்க கூடாதான், பேசல ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அரசியல் இல்லை, அவரை வந்து அவமானப்படுத்தலாம் அல்லது அதை ஒரு கேள்வி கேட்கலாம் பண்ணலாம். நான் பர்சனல் போடுறது வந்து யாருக்கும் அது சரி வராது. ஏன்னா நம்மளுடைய நடிகை திரிசாவை முதல்ல கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு வைரல் பொருளா, பேச்சு பொருளா தமிழ்நாட்டு அரசியல்ல போயிட்டு இருக்குது. யாரையுமே வந்து தனிநபரை தாக்குதல் நடத்துறது வந்து அரசியல்ல அவரோட பெர்சனல்ல போறது நல்ல அப்படின்ட்டு இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஏன்னா கூட இருக்க அந்த கூட்டணி கட்சியே இப்போ இந்திய கூட்டணியில பிஜேபி படத்துல நயனா தான் ஒரு வார்த்தை விட்டாப்புல. அதுக்கு வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் வந்து அதுக்கு கருத்து நீங்க வந்து என்ன பேசினாலும் அவரை வந்து அரசியல் ரீதியா நீங்க எதிர்கொள்ளலாம், தனி மனித தாக்குதல்ல அவருடைய அந்தரங்க தாக்குதல்ல அவருடைய பர்சனல் விஷயங்கள பேசுறது அசிங்கப்படுறது தவறு அப்படின்னு சொல்ல நம்மளும் அதுதான் சொல்றோம். யாரையும் வந்து பர்சனலாவோ அவங்களுடைய அந்தரங்கமாகவோ எதுவும் பேசவன்னா அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுதான் அவர் பெரிய மனுஷன் அப்படி அதுக்கான வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம தான் நம்மளும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஒரு இது இருக்கு. கிட்டத்தட்ட அவரும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ள வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வருது. இருந்தாலும் ஒருத்தர் பர்சனல் விஷயங்கள இன்வால்வ் ஆகுறது தவறு தான். அது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்சியோட தலைவராக இருந்தாலும் அதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட கருத்து. நம்ம அவங்கள கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய இல்லை. ஆனா இந்த விஷயத்துல வந்து கூட்டணி கட்சிகளை முட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் ஆளுங்கட்சிக்காரங்களே ஒன்றும் சொல்ல முடியாத, சரி அவங்க கட்சிக்காரங்களே முட்டு கொடுக்க முடியல, கூட்டணி கட்சி முட்டு கொடுக்க முடியல, அதனால வார்த்தையை விட்டாப்புல அப்படி ஓடிட்டு இருக்கு. அது வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி அவரு பேசி அந்த மேட்டரை சுமூகமா பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த மேட்டரை முடிச்சு விட்டாப்ல. இதுல இன்னொரு மேட்டரும் இருக்கு. தலைவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேச்சுல புலி, பிரச்சார பீரங்கி, கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசுவாரு, டபுள் மீனிங் தான் பேசுவாரு. அவரோட வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மேடையில அநாகரிகமா பேசுனதுக்காக. அதுல வந்து 3 வருஷம் 3 மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா 2 வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு உள்ள போகாமலே வெளியில இருந்து அது ஜாமீன் எடுத்துக்கலாம். 3 மாசம் 3 வருஷம் 3 மாசம் அப்படின்னா கண்டிப்பா உள்ள ஜெயிலுக்குள்ள போய் குறைஞ்சது ஒரு 2 நாளாவது இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அது வந்து அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். அப்படிங்கிறனால தலைவர் கண்டிப்பா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கனால எதுவும் இன்னும் நடக்கலாம். ஏன்னா இங்க உள்ள ஆட்சிகள் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல பெரிய காமெடி என்னன்னா, பெண்களை தவறா பேசிட்டாங்க, இங்க தவறா பேசிட்டாங்க அப்படின்ட்டு திமுக இதுல இன்வால்வ் பெரிய பில்டப் போடுறதுதான் ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா இவனுக்கு தான் 4-5 நாளைக்கு முன்னையே விஜய் அவன் ஐடி டீமு, திமுக ஐடி டீமு விஜய் அது கூட தொடர்பு இருக்கார், இவரோட தொடர்பு, அவர் வந்து அங்க இருக்கிறதான் இருப்பார் அப்படின்ட்டு சொன்ன ஒரு ஐடிங்காரங்கெல்லாம் திமுக டீம்லாம் சேர்ந்து ரொம்ப சீனா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நயனா சொல்றாரு அப்படின்ட்டு புண்ணியவன் மாதிரி, அதுவும் ஒன்றும் தெரியாத பாப்பா தாப்பா போட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் இப்போ வந்து உலக உத்தம மாதிரி என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எதிராக நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு முட்டு கொடுத்தாங்க. அதுதான் எங்களால சீரழிக்க முடியல, ஜீரணிக்கவும் முடியல. திமுககாரன் பெண்ணியத்தையும் பத்தியும் பெண்கள் பாதுகாப்பத்தையும் பேசுறாங்கிறது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இதோட மட்டும் இல்ல, விஜய சம்பந்தப்படுத்தி அந்த நடிகை கீர்த்தி சுரேஷை வச்சு என்னென்ன கேவலப்படுத்தணும் எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. திரிசா வச்சு என்ன கேவலப்படுத்தணும் எல்லாம் கேவலப்படுத்திட்டு இவனுங்க கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு போறானுங்க. அப்படிங்கறதான் பசும்போல் போர்த்திய புலியா, புளிய போர்த்திய பசும்போலான்ட்டு நமக்கு தெரியல. நான் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கோ இதுல வந்து அப்படி நல்ல மாதிரி சீன் போடுறதுக்கோ திமுக காரங்களுக்கு எந்த ஒரு அருகதை இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல போனோம். அதுல அம்மையார் கனிமொழியா அம்மையாரும் முட்டு கொடுத்துருக்காப்புல. என்ன இருந்தாலும் தனி விஷயத்துல இருக்கிற பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இந்த பிஜேபிக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு முட்டு கொடுத்துருக்காப்புல. சரி கொடுக்கட்டும், கொடுத்துதான் இருக்கட்டும். நம்ம ஆளு அடுத்து
தலைமை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுல கில்லாடி போகும்போது ஒரு கட்டிங் அடிச்சுதான் எங்க அண்ணன் களத்துல இறங்குவான்னு நினைக்கேன். அந்த மாதிரிதான் பயங்கரம் பேசுவாப்புல. ஏற்கனவே ஒரு இப்படிதான் பேசினா பிடிச்சி உள்ளதுக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மா ஐயா நான் அப்படியே பேச மாட்டேன், யாருக்கும் மனசு நோகிற மாதிரி பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சீனை போட்டு கையெழுத்து கும்பிட்டு வந்தாப்புல. திரும்பவும் தலைமை களமண்ண கையும் பேசின பேச்சும் நிற்குமா, நிற்காதுல. அந்த மாதிரி தலைவரும் மாட்டி விட்டாப்புல. தலைவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துட்டு 3 வருஷம் உள்ள இருக்கணும், 3 வருஷமும் 3 மாசம் உள்ள இருக்கணும் அப்படின்ட்டு தலைவனை உள்ள தூக்கி போட்டாங்க. தலைவர் எப்படியும் ஒரு டிஎம்கே டீம் தான் இன்னைக்கு ஒரு காமெடி பீஸ். டிஎம்கேவுக்கு இந்த மாதிரி மேடையில பேசுறதுக்கு ஒரு காமெடி பீஸ் இல்லைன்னா அவங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்காது. அதனால இந்த காமெடி பீஸை எப்படியாட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்துருவாப்ல. அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துல எங்க அவருக்கு நேரம் என்ன நேரம் தெரியல, அங்க போனா 41 பேரும் செத்து போயிட்டான். இங்க எங்க அண்ணன் இப்போ ஒரு மீட்டிங் நடத்தினாப்புல சேலத்துல, அங்க ஒருத்தன் செத்து போயிட்டான். கூட்டம் முடிஞ்சு வெளியே பார்த்தா ஒருத்தன் வெளியே செத்து கிடக்கான். என்ன நடக்குது? இதனெல்லாம் ஒரு ஆளு நம்பி உயிரை விடுறதுக்கு ஏப்பா இப்படி போறீங்க? விஜய படத்துல பார்த்தா போதாதான், ஆனா பிடிச்சிருந்தா பார்த்த ஒரு உயிரை இழந்து போற அளவுக்கு ஏன் போனோம்? அந்த அளவுக்கு அப்பா இந்த நடிகர் ஈர்ப்பு இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு படிச்ச மாநிலமா இருக்கு, படிச்ச 2ஆம் மாநிலமா இருக்குல்ல, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லல. அப்படி நெட்டிசன் பல பேர் மறுத்து அப்படி விஜய் அவர்களை அப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய அரசியல் சுவாரஸ்யம். 2 நாளா நடந்துட்டு இருக்க அரசியல் சுவாரஸ்யம் தான். ஒண்ணு எங்கெல்லாம் பெண்ணுக்கும் பெண்ணெழுத்துக்கும் முட்டு கொடுக்குற அளவுக்கு நயினார் பேசிட்டாரு அப்படின்னு ஒண்ணு வரும். அது கட்டிங் அடிச்சுட்டு அறபோதையிலே பேசுற எங்க அண்ணன் சிவாஜி மூர்த்திய கிருஷ்ணமூர்த்தியை உள்ளத்துக்கு போட்டாங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி எப்பா விஜய் வீட்டுக்கு போங்க, போனா முக்கியங்களா தூரத்துல இருந்து பாருங்க, விஜய பாருங்க, அவரோட ஆதரவெல்லாம் தான் பாருங்க. உயிரை கொடுத்து சாவுற அளவுக்கு முட்டி பாக்குற அளவுக்கு அப்படி உயிரை விட ஒண்ணும் மேல இல்லை அப்படின்ட்டு நம்ம நெட்டிசன்கள் போட்டு நெட்ல போட்டு கிண்டி கிளறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம சேனல்ல ஆதரவும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க. நமக்கு வீடியோக்கள் எப்படி சொல்லுங்க, நமக்கு கமெண்ட் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஆவுடை மணிகண்டன் ரிப்போர்ட்டர். நம்ம வீடியோக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் நமக்கு ஒரு நாள் தெரியப்படுத்தும்.